அந்த கடவுள் ஏன் என்னை இப்படிலாம் சோதிக்கிறாருன்னு தெரியல. நான் எல்லாரோட மனசையும் காயப்படுத்திட்டேன். அம்மா அப்பா அவ்வளோ ஏன் மொத்த குடும்பத்தையும் நான் ரொம்ப வேதனைப்பட வச்சுட்டேன். என்னால அவங்க எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பாங்க. நான் ஏன் இப்படி பண்ணேன்? எல்லாரையும் ரொம்ப வேதனைப்பட வச்சுட்டேன். பாட்டிமாவை இனிமே நான் எப்படி போய் பார்ப்பேன்? அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? ரஜத், அப்புறம் ரஜத்தோட குடும்பத்தையும் நான் ரொம்பவே கஷ்டப்பட வச்சுட்டேன். ரஜத்தோட மனசையும் நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன். கடவுளை இது எல்லாத்தையும் நான் எப்படி சரி பண்ண போறேன்? ரஜத், அது வந்து சாரி டு டிசப்பாயிண்ட் யூ. ரஜத் இல்ல, நான் தான். தேவ், என்னாலதான் எல்லாமே இப்படி ஆயிடுச்சு. நான் எல்லாரையும் கஷ்டப்படுத்தி தலை குனியும் வச்சுட்டேன். ஒரு நிமிஷம், நீ ஒரு நிமிஷம் கொஞ்சம் எங்கேயோ உட்கார. பிருந்தா, நீ கொஞ்சம் இங்கே உட்காந்துரு. நான் அந்த கதை ஓபன் பண்ண ட்ரை பண்றேன். பிருந்தா, oh my god, எந்திரி பிருந்தா. வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போகணும். இரு, நான் வீட்டுக்கு ஒரு நிமிஷம். ராத்திரி பூரா பிருந்தா கூட நல்லா ரொமான்ஸ் பண்ண. ஏன்னா விடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு நிறைய வேலை இருக்கும்ல. அந்த பாரி குடும்பம் மறுபடியும் நான் நேசிக்கிறது என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க. எனக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும். அவங்க கொலைக்காரங்க பிருந்தா. எனக்கு உங்களை தெரியவே தெரியாது. அதனால நீங்க சொல்ற எதையும் நான் நம்பவே மாட்டேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு உதவி பண்றேன். ஏன்னா நான் என் குடும்பத்தை காப்பாற்ற விரும்புறேன். உங்ககிட்ட இருந்து நான் என்னோட ஃப்ரெண்டை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். தேவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். அவனை பிரச்சனையில சிக்க விட மாட்டேன். ஓ சூப்பர்ண்ணா, பார்க்க செம்மையா இருக்கு இல்ல ப்ரோ? ஆனா சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்க மார்க்கெட்ல இருக்க வரைக்கும் எங்களை எவ்வளவு திரும்பி பார்க்க மாட்டா ப்ரோ. ஆமா உண்மைதான். சரி ஹார்திக், நீ நோட்டீஸ் பண்ணியா இன்னைக்கு அண்ணன் வித்தியாசமா இருக்கார்ல? என்னடா சொல்ற? எங்க பார்க்கலாம் ஒரு வாட்டி. உண்மைதான், புதுசா பூத்த ரோஜா மாதிரி இருக்கீங்க. ஆமா ஆமா. நீயும் உன் பொண்ணை வந்துடாதீங்க. வந்து அழிஞ்சு போயிடுவீங்க. உங்களால தப்பிக்க முடியாது. நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டேன். எப்ப தெரியுமா? பணத்துக்காகவும் பிளாட்டுக்காகவும் நீ பெரியமா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்த தெரியுமா? அவங்க சொன்னதை கேட்டு தேவையும் நந்திதாவையும் ஒன்னா சேர்த்து வைக்கணும்னு நினைச்சல. அப்பவே உன்னோட பேராசையை பத்தி நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் தெரிஞ்சும் தெரியாமலும் கண்டும் காணாமலும் நான் இருந்தேன். பொறுமையா இருந்தேன். ஏன் தெரியுமா? I was in love with you. Madly, deeply love with you. எல்லா உண்மையும் தெரிஞ்சு நான் உன்னை நம்பினேன். ஒரு குருடி மாதிரி எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருந்தேன். வாய் மூடி எதையும் பேசாம அமைதியா இருந்தேன். நான் எதையுமே கண்டும் காணாம இருந்தேன். அப்படி செய்யறதுனால உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னா கிடைக்கட்டும்னு விட்டுட்டு, நான் ஏதாவது சொன்னா நீ ஹர்ட் ஆயிட போற, நான் உன்னை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு எதுவும் பேசாம அமைதியாவே இருந்தேன். ஒவ்வொரு நாளும் நான் உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பத்தி மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என்னை பத்தி அன்னைக்கும் எதுவும் நினைச்சு பார்க்கல ரஜத். இப்போவும் நீ என்னை பத்தி எதுவும் நினைக்க மாட்டேங்கிற. You are so selfish. Shut up. I'm sure பிருந்தா,
இந்த ஊர் உலகம் முன்னாடி உன் மூக்கு அறுபட்டு போச்சு. இருந்து நீ ஏன் முன்னாடியே கூச்சல் போடுற? அவ்வளவு துணிச்சலா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. உண்மையிலே பெரிய விஷயம்தான். நான் ஏன் வெக்கப்படணும்னு சொல்லு. தேவைக்காக ஒரு உறவை ஏற்படுத்திக்கிட்டு தேவை முடிஞ்ச உடனே தூக்கி எறிகிற நீ தான் வெக்கப்படணும். அன்னைக்கு பிரச்சனை வந்தப்போ நீ என்னை விட்டுட்டு போயிட்ட. நீ மத்தவங்க மாதிரி என்ன நம்பாம கேள்வி மேல கேள்வி கேட்ட. மத்தவங்க மாதிரி நீயும் என்ன சந்தேகம். நந்திதா என்னாச்சுமா? எழுந்துரு எழுந்துரு நந்திதா. உனக்கு என்ன ஆச்சு? கண்ணு தோற. நந்திதா என்ன என்ன அம்மாவை பாரு. நந்திதா உனக்கு என்ன ஆச்சு? நந்திதா என்ன ஆச்சுமா? அவங்க கொன்னுட்டாங்க. அந்த கொலைக்காரங்க என் பொண்ணு கொன்னுட்டாங்க. என் அன்பு மகளை அவங்க கொன்னுட்டாங்க. நீங்க சொன்னது சரிதான். பாரியோட மொத்த குடும்பமும் கொலைக்காரங்க தான். நந்திதாவை அவங்க எல்லாரும் கொன்னுட்டாங்க. நந்திதா கண்ணு முழிச்சு பாருமா. எழுந்திரு. பிருந்தா, உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? என்ன ஆச்சு? உன்கிட்ட தான் கேட்குறேன், ஏதாவது சொல்லு. வந்து கீழே தடுக்கி விழுந்துட்டேன். ரியலி? லிசன் பிருந்தா, எனக்கு உன்னை சின்ன வயசுல இருந்தே நல்லா தெரியும். நீ என்னை பார்க்காம பேசுறேன்னா எதையோ மறைக்கிறேன்னு அர்த்தம். ஏதோ பிரச்சனை இருக்கு. நான் தெரிஞ்சுக்கணும் தான் கேட்குறேன். இதுக்கப்புறம் உன்னால தெரிஞ்சுக்க முடியாது. இனிமே நான் செய்ய போற எதையும் உங்க யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அது ரஜத் வந்து வாட்? ரஜத்? ரஜத் என்ன பண்ணா? ஒரு நிமிஷம். ரஜத் ஏதாவது பண்ணிருந்தா என்கிட்ட சொல்ல. நான் கண்டிப்பா அவனை விட மாட்டேன். ஏன் உங்களுக்கு என்ன? ஏன் நீங்க இவ்வளவு பதட்டப்படுறீங்க? என்ன நீ என்னோட ஏன்னா நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதோட சின்ன வயசுல இருந்தே நான் உன்னை எப்பவும் ப்ரொடெக்ட் பண்ணிருக்கீங்க. எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு சின்ன வயசுல இருந்தே மழையில நனைறதுன்னா ரொம்ப பிடிக்கும் தேவ். ஆனா நீங்க சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் மழையில் நனையாம எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுவீங்க. ஆனா இப்ப தப்பிக்க முடியாது தேவ். ஒரு பார்வை நீ பார்த்து சென்றாய், மறு பார்வை நான் பார்க்க தோன்றும். உன் விழி பல கதைகள் சொல்லும், கதைகள் நிஜமானதே. ஒரு சொல் இமை போதும், என் நாடும் உனதானே. ஒரு சொல் இமை போதும், என் நாடும் உனதானே. இங்க நிச்சயமா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. சவுண்ட் இங்க இருந்தா வந்துச்சு. ஆனா இங்க யாரையுமே காணுமே. ஐயோ ஐயோ அங்கிள், இது அவருடைய குரலாச்சு. அங்கிள், உங்களுக்கு ஒன்றும் ஆகல? ஆமா, இதெல்லாம் என்னது? தடயம். நடக்க கூடாது நடந்த தடயம்.